நீ ஸ்கூல் டாப்பர் தானே? அது வந்து ஒரு பெட்டுக்காக ஆனது, பெட்டுக்கு ஸ்கூல் டாப்பரா நீங்களா? சேலஞ்சுக்காக ஆனது. இது என்னங்க ஒரு கதை இது? ஆக்சுவலா வந்து என்னன்னா 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் சுத்தமா படிக்கவே மாட்டேன். எனக்கு படிக்க பெருசா பிடிக்காது. ஓகே. சோ அப்போ ஒரு ஜோசப் சார் ஒருத்தர் பேர் சொல்ல நினைக்கிறேன், பார்த்தாலும் திட்டுவாரு. அவர்தான். சோ கிளாஸ்ல வந்து பிட் அடிக்கிறதுக்காக ஃப்ரண்ட்ல இருக்கிற பையனை எப்பவுமே கேட்பேன். நான் பிட் அடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டாரு. நான் திரும்பி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் இங்க நிக்கிறாரு. என்னன்னா சரி அப்படின்னு திரும்ப நின்னுட்டு இருக்காரு. சார் அப்படின்னா எந்திரிச்சு பல்லாரும் ஒரு அப்பு வச்சுட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லயும் 0 போட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டாரு போட்டோவோட. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் வராதா? அவங்கள கத்துக்க 3rd குரூப் நான், அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் நம்மளுக்கு அதெல்லாம் வராதா, படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஏதோ இந்த சூறாவளி கிளம்பியதை பாட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி படிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 1000 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 1125 வந்துச்சு. ஸ்கூல் 3rd அது. அதுதான் அப்ப இவனால முடியும், அப்ப இவனால படிக்க முடியும்பாங்க. நான் சும்மா அந்த மனுஷனை வெறுப்பத்துறதுக்காக படிச்சேன். எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. காலேஜ் வந்து அரியர் தான், பெருசாலாம் இல்ல. அங்கேயே ஒரு வருஷம் நீ படிச்ச. அங்கேயே ஒரு ஜோசப் சார் இந்நேரம் மெடல், கோல்டு மெடலே வாங்கி இருந்திருப்பாங்க. அது தெரியல. பட் ஆனா இங்க வந்திருக்க மாட்டேன் அப்ப.